கோடை காலம் வந்துவிட்டது. அடுத்த 3 மாதத்திற்கு சுட்டெரிக்கும் வெயிலால் உடல் வெப்பத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ள நாம் அதிக தண்ணீர் குடிப்பது, இளநீர், நுங்கு, தர்பூசணி, பழச்சாறு உள்ளிட்ட குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை உண்பது என வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பல்வேறு செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம். அதே நேரத்தில் அலுவலகத்திற்கோ வீட்டிற்கோ சென்ற பிறகு அங்கு ஏசி காற்று அத்தியாவசியமாக தேவைப்படுவதாக நினைப்போம். அடுத்த 3 மாதத்திற்கு ஏசியின் பயன்பாடும் அதிகமாக இருக்கும். இதனால் ஏசியில் திடீரென பல கோளாறுகள் உண்டாகலாம். இதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க ஏசி பயன்பாடு எப்படி முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றி ஏசி மெக்கானிக் கூறிய தகவல்களை பின்வருமாறு பார்க்கலாம். ஏசியின் வெப்பநிலை. வெயில் காலத்திற்கு முன்பு ஏசியை பெரிதளவில் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். எனவே தற்போது பயன்படுத்துவதற்கு முன்பு ஒருமுறை சர்வீஸ் செய்து பயன்படுத்தினால் நல்லது. ஏனென்றால் இதுவரை பேன் காற்றால் நிறைய தூசிகள் ஏசியின் ஃபில்டரில் படிந்திருக்கும். பொதுவாக ஒருமுறை சர்வீஸ் செய்துவிட்டு பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் வராது. அதேபோல பெரிய அறைக்கு 1 டன் ஏசியை பயன்படுத்துவது தவறு. இதனால் முழு அறையையும் குளிர்விப்பதற்கு ஏசியின் கம்ப்ரசர் அதிவேகமாக செயல்படுவதால் மின்சார பயன்பாடும் அதிகரிக்கும், ஏசியின் செயல்திறனையும் பாதிக்கும். ஒரு 150 SQ-ஃபீட் அறை என்றால் 1.5 டன் ஏசியை பயன்படுத்துவது சிறந்தது. இன்வெர்ட்டர் ஏசிக்கு ஸ்டெபிலைசர் தேவையில்லை என்று சொல்வார்கள். அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்வெர்ட்டர் ஏசிக்கும் ஸ்டெபிலைசர் தேவை.